ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் பருப்பு குழம்பு சரிங்களா. ஆல்ரெடி அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் லைட்டாக ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் பெருங்காயம் போடுறேன். பீன்ஸும் லைட்டாக போட்டாச்சு. நம்ம குக்கர்லேயே மஞ்சத்தூள் போடுறதுனால நம்ம இதில் தாளிக்கிறப்போ போட தேவையில்லை. அது அப்படியே வணக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு காய் வேகணும் இல்லையா, நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக பருப்பில் நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்றி தானே பருப்பு வேக வச்சுப்போம். அந்த தண்ணியை கூட்டலாம். எப்படி அதுவே வடிகட்டி நம்ம பதமாக ஊற்றுனா வந்துடும். மீதி நம்ம உள்ளே இருக்க அந்த பருப்பு தக்காளி அதெல்லாம் நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காட், 2 தண்ணி பாருங்க. தண்ணி நல்லா காய் முங்குற அளவுக்கு இருக்கா. இது இப்போ அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கலாம். நான் வந்து எப்பவுமே சாம்பாருக்கு சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த டைம் அம்மா வந்து போட்டாச்சு கணக்கா. நல்லா கொதிச்சு வட்டும் சுண்டட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் ஈஸியாக அது. கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் பிடிச்சு போடுங்க. உப்பு இல்லைன்னா கூட உப்பு லைட்டாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். உப்பு ஜாஸ்தி இருந்தால் ஓமே காட் அப்படிங்கிற மாதிரி எழுதிடும். அப்புறம் சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது அப்படின்னுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மத்தி எடுத்துக்கணும். மத்தி எங்கே போட்டாங்க என் பசங்க? மத்த கிடைச்சிருச்சு. நல்லா கடைஞ்சாச்சு. காயும் நன்றாக கொதிக்கொண்டு வருகின்றது. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் பருப்பு குழம்புக்கு யார் யாரெல்லாம் அடிக்ட்டு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது நானும் பயங்கரம் பருப்பு குழம்பு இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான்வெஜ்ஜாக பருப்பு குழம்பா கேட்டால் நான்லாம் பருப்பு குழம்பு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிடிக்கும். எல்லாத்துக்குமே பருப்பு குழம்பு யூஸ் பண்ணுவேன். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்திக்கு கூட பருப்பு குழம்பு யூஸ் பண்ணுவேன்னா பாருங்கள். அப்படி ஒரு ஃபேவரட்டான ஆள் பருப்பு குழம்பு நான் தான். வேறு யாரெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கு. நம்ம
நம்ம ஒரு 4 பேர் தானே, 2 பசங்க நானும் என் வீட்டுக்காருக்கு மட்டும் தானே, அளவாக தானே குழம்பு பண்ணுறோம். அளவாக சும்மா ஒரு இது புளி அவ்வளோதான். சில பேருக்குலாம் புளி நல்லா துவர்ப்பாக நல்லா இருக்கணும். நம்மள அப்படி கிடையாது, புளி இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். சில பேர்லாம் காயெல்லாம் குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. நான் சீக்கிரம் ஆகிடும். தாளிச்சோமா, இது பண்ணுமா, கடைஞ்சோமா, தண்ணி குக்கர்லேயே தாளிச்சதை ஊற்றணுமா, வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் நம்ம பருப்பு தான், எப்போ பருப்பு ஊற்றலாம். சூப்பர். நல்லா சின்ன ஸ்பீடில் வச்சிடலாம். புளி கரைச்சிருக்கிறோம்ல, இந்த புளி கரைச்சலை ஊற்றிடலாம். கொஞ்சம் கலக்கிக்கலாம். குக்கரில் அங்கங்கே பருப்பு படைஞ்சிருக்கும்ல, என்ன பருப்பு எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி போச்சு. எல்லாம் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம். அதனால் அந்த தண்ணி ஊற்றியாச்சு. சரி குட்டியானே. அதுக்குள்ள நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு ரொம்ப கொத்தமல்லி போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில பேருக்கு அதுவுமே ஜாஸ்தி போட்டால் பிடிக்கும். கொதிச்சு வருது, அப்போ மலைசார் எல்லாட்டும் கொத்தமல்லியை போட்டு, ஐயோ சீக்கிரம் என்னை வெயிட் பண்ண வைக்காத, என்னை சாப்பிட்றேன்னு சொல்லும். இதுக்கு நடுவில் என் பையன் அழுதுட்டு இருக்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு ரெசிபி டன். குக்கரில் போடுறது என்னென்ன, நம்ம பருப்பு, தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம் கூட போடலாம். ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, நிறையவே தண்ணி ஊற்றினா நம்ம காய் வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா புளி கரைசல் ஊற்றுறதுக்கு ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா காய்க்கு வேண்டாம் அப்படின்னா காய் அந்த குக்கர்லேயே போட்டு நம்ம என்னென்ன காயெல்லாம் போடுறோமோ அந்த காயெல்லாம் குக்கர்லேயே போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் பருப்பு குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் சமையல் வீடியோ பார்க்கலாம். பை பை, see you, டாட்டா.